ஜேஇ கிளாஸு இதில் பார்ட் 2ல் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் அப்படிங்கிற பகுதியில் பார்க்க போகிறோம். இப்போ இதில் கொஸ்டின் நம்பர் 1 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜேஇயில் ரீசெண்ட் இயர்ஸில் கேட்கப்பட்ட கொஸ்டின் தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். எல்லா கொஸ்டினுமே வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். உங்கள் பாடப்புத்தகத்தில் 11th 12th நீங்கள் படித்தது தான். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 11th தான் இருக்குது. 11th உள்ள கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு எடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A straight line 2x minus 3y plus 17 equal to 0 is perpendicular to the line passing through the point. ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த லைனும் இந்த ரெண்டு பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுற லைனும் பர்பண்டிகுலர் இருந்தால் பீட்டா இருக்கிற இடத்துல என்ன வரும்? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அதாவது இந்த கோடும் இந்த ரெண்டு புள்ளிகளை வழியாக இணைக்கக்கூடிய நேர்கோடும் செங்குத்தாக இருக்குன்னா பீட்டாவின் மதிப்பானது என்ன அப்படிங்கிறது நம்ம 11th பார்த்துப்போம். 12th வந்து செங்குத்து பர்பண்டிகுலர் ஆர்த்தோகோனலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 7.2ல் பார்த்துருப்போம். அந்த கணக்கோட மாடல் தான் இது. ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த 2x minus 3y plus 17 equal to 0 இதோட ஸ்லோப்பு சாய்வு கண்டுபிடிச்சிரும். சாய்வு அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸ்லோப்புக்கான ஃபார்முலா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்கன்னா ஸ்லோப்புக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா மைனஸ் coefficient of x by coefficient of y, அதாவது மைனஸ் எக்ஸின் கெழு பை ஒய்யின் கெழு, அதாவது மைனஸ் எக்ஸின் கெழு பை ஒய்யின் கெழு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். அதை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இது ஏற்கனவே 7.2ல் நம்ம பார்த்துருப்போம். அதுதான் இது. அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள். இந்த ஸ்லோப் 1 m1 அப்படின்னு வச்சுக்கலாம். மைனஸ் எக்ஸின் கெழு மைனஸ் 2 பை மைனஸ் 3 ரெண்டு கேன்சல் ஆகிட்டு m ஈக்குவல் டு அதாவது m1 ஈக்குவல் டு 2/3 கிடைக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்லோப் கிடச்சிட்டு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, இன்னும் ரெண்டு புள்ளிகளை இணைக்கும் கோடு 7,17 15, பீட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 7,17 அப்புறம் 15, பீட்டா இந்த புள்ளிகளை இணைக்கும் கோட்டின் சாய்வு. இதுக்கு என்ன ஃபார்முலா? இதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பாயிண்ட் கொடுத்துட்டாங்கன்னா y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1 அதுதான் ஃபார்முலா. ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்கள். இது x1, இது y1, இது x2, இது y2. y2 மைனஸ் y1 என்ன கிடைக்கும்? பீட்டா மைனஸ் 17 டிவைடட் பை 15 மைனஸ் 7. இதை வந்து m2ன்னு வச்சுக்கோமா, m2. இதுவும் என்னது? ஸ்லோப் தான். ஸ்லோப் m2ங்கிறது என்ன பாருங்கள், பீட்டா மைனஸ் 17 டிவைடட் பை 15ல் 7 பீட்னா 8. ஓகே, இது m2. நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க? ரெண்டும் பர்பண்டிகுலர்னு கொடுத்துட்டாங்க. லைன்ஸ் பாசிங் டு இஸ் பர்பண்டிகுலர் டு த அனதர் லைன் ஜாயினிங் த பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ரெண்டையும் இணைக்கிறோமா நமக்கு அந்த பர்பண்டிகுலர் கிடைக்கும். இந்த பாயிண்ட் ரெண்டையும் இணைச்சோம்னா பர்பண்டிகுலர் கிடைக்கும். அப்போ இதுலேருந்து நம்ம பர்பண்டிகுலருக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா m1 இன்ட்டு m2 ஈக்குவல் டு -1. இப்போ பர்பண்டிகுலர் டு த லைன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ m1 m2 ஈக்குவல் டு அதுக்கான கண்டிஷன் m1 m2 ஈக்குவல் டு -1. m1ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2/3, m2ங்கிறது பார்த்தீங்கன்னா பீட்டா மைனஸ் 17 டிவைடட் பை 8. ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா என்ன வரும்? -1. இதை 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 4 வந்துடும். நாங்கள் எவ்வளவு 12. அப்போ பீட்டா மைனஸ் 17ங்கிறது பார்த்தீங்கன்னா -12. இப்போ பீட்டாங்கிறது எவ்வளோதுன்னு பார்த்தீங்கன்னா 17 அங்கே போனால் ப்ளஸ் 17 ஆகிடும். 17 மைனஸ் 12. இப்போ பீட்டா எவ்வளவு பாருங்கள், பீட்டாங்கிறது 5 அதான் கிடைக்குது. ஓகே, இப்போ ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் ஏ 5 என்பது தான் இந்த வினாவிற்கான சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 2ல் பார்த்தீங்கன்னா அது இதே மாதிரி தான். ஒரு நேர்கோடு பி ஆஃப் மைனஸ் 3,4 என்ற புள்ளி வழியே செல்கிறது. இது ஏற்கனவே நமக்கு 12th 11th புக்கில் இருக்குது. 10th கூட பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கணக்குகள் இருக்கும். ஏற்படுத்தும் வெட்டு தூண்டுகளின் மையப்புள்ளி பி எனில் நேர்கோட்டின் சமன்பாடு என்ன? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது, அது இந்த புள்ளி வழியாக செல்லுது. த இன்டர்செப்டட் போர்ஷன் பிட்வீன் த கோஆர்டினேட் ஆக்சஸ் பைசெக்டட் அட் பி, அதாவது ரெண்டு அந்த வெட்டு துண்டுகளுக்கு நடுவில் உள்ள அந்த பாயிண்ட் தான் பிங்கிறது கொடுத்துட்டாங்க. அதை பைசெக்ட் பண்ணுது, ரெண்டு பாகமாக பிரிக்குதுன்னா அந்த ஈக்குவேஷன் என்ன, அந்த கோட்டின் சமன்பாடு என்ன? 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிராஃப்லேயே நமக்கு அதுக்கு கிளியரான ஐடியா கிடச்சிடும் நமக்கு. இப்போ கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இந்த -3,4ங்கிற பாயிண்ட் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -3,4ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸில் -3, ஒய் ஆக்சிஸில் 4 இங்கே இருக்கிறதா வச்சுக்கோம். இப்போ -3,4ங்கிற புள்ளி வந்து
எங்கே இருக்குன்னா நடுவில் இருக்குது பி. இது வழியாக ஒரு நேர்கோடு வரையப்படுது. அப்போ இந்த நேர்கோடு வந்து என்ன ஆகும்னா அச்சுகளை வெட்டணும். அப்படின்னா 2 அச்சுகளையும் வெட்டணும்னா இப்படி தான் நம்ம வரைஞ்சாகணும். ஓகே, அப்போ அதோட அந்த எக்ஸ் கோஆர்டினேட்டை வந்து நம்ம என்னன்னு வச்சுக்கலாம், ஏன்னு வச்சுக்கலாம், A,0. அது இன்னொரு பாயிண்ட் வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம், 0,Bன்னு வச்சுக்கலாம். இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட மைய புள்ளி தான் இந்த -3,4. இதே மாதிரி கணக்கு நமக்கு 11th புக்லேயே இருக்கும், பார்த்துருப்பீங்க. அப்போ மைய புள்ளி தான் என்னது, -3,4. அப்போ மைய புள்ளி ஃபார்முலா, நடுப்புள்ளி மிட் பாயிண்ட் ஃபார்முலா பயன்படுத்தலாம். இப்போ மிட் பாயிண்ட் என்ன, மிட் பாயிண்ட்டுங்கிறது என்ன கொடுத்தாங்க, -3,4ன்னு கொடுத்துட்டாங்க. அந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், A,0. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா 0,B. ஏன் அப்படி எடுத்துக்கிறோம்னா வெட்டு துண்டு XH மேலே YH தூரம் வந்து 0வா இருக்கும், YH மேலே XH தூரம் 0வா இருக்கும். அதனால் அப்படி எடுத்துக்கிட்டோம். இதுதான் நடுப்புள்ளிங்கிறது. அப்போது மிட் பாயிண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு மிட் பாயிண்ட் ஃபார்ம்லானது நமக்கு தெரியும், x1 + x2/2 y1 + y2/2. அவ்வளோதான். அதாவது சின்ன சின்ன ஐடியாக்களை நம்ம யூஸ் பண்ணி தான் ஒரு கணக்கை மேக் பண்ணுறோம். இது ரொம்ப ஈஸியான கணக்கெலாம் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெரிய கணக்கெலாம் நிறைய ஐடியாக்கள் நமக்கு தெரியணும். ஓகே, இப்போ x1 y1 இதுதான் x1, இது y1, இது x2, இது y2. அப்படியே அப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும் பாருங்கள், A + 0/2 அடுத்தது 0 + B/2 அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவல் எவ்வளோதுன்னா -3,4. இது அப்படியே எக்ஸ் கோஆர்டினேட்டையும் ஒய் கோஆர்டினேட்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா நமக்கு தேவையான புள்ளி கிடைக்கும் பாருங்கள். A/2 = -3, இப்போ A = எவ்வளோதுன்னா -6 கிடைக்கும். அதே மாதிரி B/2 = 4னா பிங்கிறது எவ்வளவு கிடைக்கும் பாருங்கள், பிங்கிறது 8 கிடைக்கும். அதை கொடுக்கப்பட்டிருந்தீங்கன்னா 8 கிடைக்கும். இப்போ AB கிடச்சிட்டு நம்ம எக்ஸ் இன்டர்செப்ட் ஒய் இன்டர்செப்ட் கிடச்சிட்டு, இப்போ இதில் வந்து எதில் சப்ஸ்டிட் பண்ணலாம், ஃபார்முலாவை 2 பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாமா, அதெல்லாம் வேண்டியதில்லை. டேரெக்டாக என்ன பண்ணலாம், இன்டர்செப்ட் ஃபார்மில் ஈக்குவேஷனோட இதில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இன்டர்செப்ட் ஃபார்ம் அதாவது வெட்டுத்துண்டு வடிவம், வெட்டுத்துண்டு வடிவ கோட்டின் சமன்பாடு என்ன ஃபார்முலா ஏதாவது ஞாபகம் இருக்கா சொல்லுங்க. x/a y/b = 1, x/a + y/b = 1. ஓகே, x/a + y/b = 1. இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஏபியோட வேல்யூவை கண்டுபிடிச்சதை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா நமக்கு தேவையான ஈக்குவேஷன் கிடைக்கும் பாருங்க. x/-6 + y/8 = 1. இப்போ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இதுக்கு எல்சிஎம் வந்து எவ்வளோ எடுக்கலாம், 24 எடுக்கலாம். 24 எடுத்திங்கன்னா இதை மைனஸை முன்னாடி போட்டுருங்க, -x. அப்போ எத்தனை தடவை வரும், 6 வந்து 4 டைம்ஸ் வரும். இப்போ -4x + 8 வந்து 3 தடவை வரும். அப்போ 3y = 1. அப்படியே என்ன பண்ணிடுங்க, குறுக்க பெருக்குனீங்கன்னா 4x + 3y முன்னாடி ஒரு மைனஸ் வரும் = 24. அல்லது 4x + 3y = -24 கிடைக்கும். இதுதான் நமக்கு இந்த கொஸ்டினில் ஆன்சர் பாருங்கள். 4x - 3y = +24 இல்லை, மைனஸில் அந்த பக்கம் வந்து இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ஆகிடும். ஓகே, அப்போ இதுக்கான ஆப்ஷன் பாருங்கள், பி ஆப்ஷன் பாருங்கள். கிராஃபில் அந்த பாயிண்ட் எங்கே இருக்குது பார்த்தீங்களா, கிராஃப் ஷீட்டில் பாயிண்ட் -3,4 இருக்குது. அதில் இன்டர்செப்ட் ஃபார்ம் அது வழியாக ஒரு நேர்கோடு வரைகிறோம். அந்த ஈக்குவேஷன் பாருங்கள், ஆன்சர் கிடச்சிட்டு பாருங்கள். 4x - 3y. XH எங்கே விட்டது பாருங்கள், -6,0. YH எங்கே விட்டது பாருங்கள், 0,8. இதோட ஈக்குவல் டிஸ்டன்ஸ்னு சொல்லியிருக்காங்க, அதாவது நடுப்புள்ளியில் வெட்டுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள் டிஸ்டன்ஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது ஏபி, பிஏங்கிறது 5 டிஸ்டன்ஸ் இருக்குது. அது மாதிரி இந்த டிஸ்டன்ஸும் பாருங்கள், சிஏவும் 5 இருக்குது. சிலேருந்து ஏங்கிற புள்ளியும் பிலேருந்து ஏங்கிற புள்ளியும் பாருங்கள் 5 டிஸ்டன்ஸில் இருக்குது. அதான் நடுப்புள்ளியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான அடையாளம். ஓகே, இதை மாதிரி நம்ம அந்த கணக்கை வந்து ஈஸியாக என்ன பண்ணலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கிராஃப் வழியாகவும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 2 கணக்கு முடிச்சிட்டோம். 3வது கணக்கு போகிறோம். 3வது கணக்கு பாருங்கள். இந்த இமேஜ் பாயிண்ட் ஆஃப் த லைன், இமேஜ் பாயிண்ட் இந்த லைன், ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. இமேஜ் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அந்த கோட்டினை பொறுத்து 3,5 பிம்ப புள்ளி அவன் எந்த கோட்டின் மீது அமையுது, லைஸ் ஆன், அமைவது. அது வந்து தமிழில் மிஸ் ஆகிட்டு. ஓகே, அமைவது. இது 2021 கேட்கப்பட்டது, ரீசெண்டாக கேட்கப்பட்டது. இந்த இமேஜ் பாயிண்ட்டுக்கு 11th 12th ரெண்டுலேயுமே நம்ம ஃபார்முலா பார்த்துருப்போம். ஞாபகம் இருக்குதா? இமேஜ் பாயிண்ட் 3 நம்ம போட்டிருக்கிறேன், அதாவது வெக்டர் அல்ஜிப்ராவில் போட்டிருக்கிறேன். கணிதத்தில் கடைசி கணக்காக போட்டுக்கிறோம். என்ன ஃபார்முலா பாருங்கள், x - x1/a. இதெல்லாம் நடத்தியிருக்கேன் உங்களுக்கு. y - y1/b = -2 தடவை ×
ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி டிவைடட் பை ரூட் கிடையாது, வெறும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அவ்வளோதான், இதான் இமேஜ் பாயிண்ட்டு. இந்த ஏபி x1 y1 எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சி போடணும். அவ்வளோதான், ஏபி x1 y1 எல்லாமே கண்டுபிடிச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு இதை கம்பேர் பண்ணுவோம். எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0வை ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0வோட கம்பேர் பண்ணிங்கன்னா என்னென்ன கிடைக்கும்? ஏங்கிறது 1, பிங்கிறது -1, சிங்கிறது 1 தான். எல்லாத்தையும் இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். x1 y1ங்கிறது 3,5, x1 y1ங்கிறது x1 y1 அப்படிங்கிறது என்னென்னா 3,5. ஓகே, எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுவோம். என்ன கிடைக்கும் பாருங்கள், x மைனஸ் x1ங்கிறது 3 டிவைடட் பை ஏங்கிறது 1. அதே மாதிரி y மைனஸ் y1ங்கிறது 5 டிவைடட் பையில் மறுபடியும் -1 ஈக்குவல் டு -2 டைம்ஸ் ஏன் போகிறோம்னா இமேஜ் பாயிண்ட், பிம்ப புள்ளி கண்டுபிடிக்கணும். அதாவது அந்த கோட்டை பொறுத்து, எந்த கோட்டுக்கு, இந்த கோடு தான் x மைனஸ் ஒய் ப்ளஸ் 1 அப்படின்னு வச்சுங்களேன். இதுக்கு இந்த பக்கத்தில் தான் அந்த புள்ளி இருக்குது. இந்த புள்ளி -3,5ங்கிற புள்ளி இருக்குன்னா, புள்ளி இங்கே இருக்குன்னா அதோட இமேஜ் பாயிண்ட்னா பிம்ப புள்ளி. அது எவ்வளோ தூரத்தில் இந்த பக்கம் இருக்கோ அதே அளவு தூரத்தில் இந்த பக்கத்தில் இருக்க புள்ளி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை வந்து ஆல்ஃபா கமா பீட்டா அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம், அல்லது x, y அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அதான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். அந்த புள்ளி அமைவது எதில், 4 ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க, எதில் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதோட விடக்கூடாது. ஓகே, ஏஎக்ஸ்1 அதாவது அதை அப்படியே நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். பாருங்கள், x1 மைனஸ் y1 ப்ளஸ் 1ன்னு போட்டுக்கோம் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் 1 ஸ்கொயர் ப்ளஸ் -1 ஸ்கொயர். இந்த இதில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு பாருங்கள் x மைனஸ் 3 மட்டும் தான் கிடைக்கும். இதில் y மைனஸ் 5 பை -1 கிடைக்கும் ஈக்குவல் டு -2 டைம்ஸ் x1 y1 இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 3 மைனஸ் 5 ப்ளஸ் 1 டிவைடட் பை 1 ஸ்கொயர்டு, இது 1 ஸ்கொயர்டு 1 2 கிடைக்கும், 2 கேன்சல் ஆகிடும். ஓகே, இப்போ இதில் ப்ராக்கெட்டில் எவ்வளோ வருது பாருங்கள், 3 1 4 4 5 போயிட்டா -1 கிடைக்கும். அப்போ x மைனஸ் 3 y மைனஸ் 5 பை -1 ஈக்குவல் டு மைனஸ் வெளில இருக்குது, 4 5 போயிட்டா -1, இன்னொரு மைனஸ் இருக்குது, அப்போ +1 கிடைக்கும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இதையும் கம்பேர் பண்ணுங்கள், என்ன கிடைக்கும்? x மைனஸ் 3 ஈக்குவல் டு 1. இப்போ x ஈக்குவல் டு எவ்வளவு? 1 + 3, x ஈக்குவல் டு 4. அதே மாதிரி y மைனஸ் 5 ஈக்குவல் டு எவ்வளவு? -1, y ஈக்குவல் டு எவ்வளவு? 5 - 1 4. இப்போ 4,4 தான் அந்த பிம்ப புள்ளி, இமேஜ் பாயிண்ட். இப்போ இமேஜ் பாயிண்ட் என்னது? பாயிண்ட் வந்து 4,4. ஓகே, இதுதான் இமேஜ் பாயிண்ட், பிம்ப புள்ளி. பிம்ப புள்ளிங்கிறது 4,4. இந்த 4,4ங்கிறது எதில் போட்டோம்னா சாட்டிஸ்ஃபை பண்ணோம்னா ஈக்குவலுக்கு அப்புறம் உள்ளது வரும் பாருங்க. இதில் போட்டிங்கன்னா பாருங்க 4 + 2 வந்துருமா? 6 ஸ்கொயர் 36 இருக்கணும், வரல. பிங்கிற புள்ளியில் பிரதிக்கிட்டு பாருங்க, 4 2 போயிட்டா 2, 4 2 போயிட்டா 2, 2 ஸ்கொயர் 4, 2 ஸ்கொயர் 4. ஆனால் 8ல் ஈக்குவலுக்கு அப்புறம் இருக்கணும், வராது. 3வது ஆப்ஷனில் போட்டு பாருங்க, ரெண்டுமே 0 ஆகிடும், ஈக்குவலுக்கு அப்புறம் 8 இருக்குது. இப்போ 4ல் தான் அது சப்ஸ்டிட் பண்ணால் சரியாக வருது பாருங்க. 4வது சமன்பாட்டில் தான் வருது பாருங்க. 4 2 போயிட்டா 2 ஸ்கொயர், 4 போயிட்டா 0 ஸ்கொயர், 2 ஸ்கொயர். 4வது ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி பார்க்குறோம். 2 ஸ்கொயர் ப்ளஸ் 0 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4, 4 ஈக்குவல் டு 4 வருது. அதனால் ஆப்ஷன் டி அப்படிங்கிறதான் சரியானது. ஆப்ஷன் டி என்ன அப்படின்னா x மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் y மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எவ்வளவு? 4 அப்படிங்கிறது தான் சரியான விடை. இது மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுது பாருங்கள். கண்டுபிடிக்கிறதோட நிப்பாட்டில், அதில் அப்புறம் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 3 புரியுதா? நெக்ஸ்ட்டு போகலாம். 4th கொஸ்டின். 3 ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இந்த 3 ஈக்குவேஷனும் 3 லைன் உருவாக்குது. அப்படின்னா அந்த லைன் வந்து என்ன முக்கோணத்தை உருவாக்குது? 3 லைனும் சேர்ந்து வெட்டுது பாருங்கள். என்ற கோடுகளால் அமைவது ஒரு என்ன முக்கோணம்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா, ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளா, ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளா, நன் ஆஃப் திஸா? முக்கோணம், சமபக்க முக்கோணம், இருசமபக்க முக்கோணம், வேதுமில்லை. இதே மாதிரி நம்ம போன கிளாஸில் ஒரு கணக்கு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தான் இதுவும். இதை கிராஃபில் வரைஞ்சோம்னா நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். இருந்தாலும் கிராஃபில் வரைகிறதுக்கு நம்ம இதை பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும். இப்போ கிராஃபில் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக. நீங்கள் கிராஃப் எப்படி போடுறது? பாயிண்ட் கண்டுபிடிக்கணும், வெட்டும் புள்ளி கண்டுபிடிக்கணும். இப்போ x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்குன்னா x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. அதுலேருந்து என்ன பண்ணலாம்? x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0னா x ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இதுலேயும் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 3. இதுலேயும் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 2x ப்ளஸ் ஒய்
ஈக்குவல் டு 6. இதுலையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு இதில் போட்டிங்கன்னா எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒய் போட்டிங்கன்னா எத்தனை ஒய் வந்துடும்? ஒய் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 3. இப்போ 3y ஈக்குவல் டு 3. அப்போ ஒய் ஈக்குவல் டு எவ்வளோதுன்னா 3/3 1 கிடைக்கும். ஏற்கனவே எக்ஸும் ஒய்யும் ஈக்குவல்ட்டாங்க. அப்போ 1,1ங்கிறது ஒரு பாயிண்ட். ஓகே, இது ரெண்டும் வெட்டுறது, இது ஒரு பாயிண்ட். அந்த புள்ளி தான் என்னது? 1,1. அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் எடுத்து இதில் போடுங்க. எக்ஸுக்கு பதிலாக ஒய் போடுறீங்க. அப்போது இதுலேயும் 3 ஒய் வந்துடும், 6. இப்போ ஒரு ஒய் எவ்வளோதுன்னா 2. அப்போ எக்ஸும் ஒய்யும் சமம்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2,2ங்கிறது இன்னொரு புள்ளி. சரி, இது ரெண்டையும் பிரதிக்கணும். இது ரெண்டையும் நம்ம தீர்க்கலை இல்லை, அது ரெண்டையும் தீர்க்கணும். இது ரெண்டையும் தீர்த்தோம்னா என்ன வரும் பாருங்க. இப்போ ஒரு பாயிண்ட் கிடச்சிட்டு இதை ஏன்னு வச்சுக்கோம், இதை பின்னு வச்சுக்கலாம். 2 பாயிண்ட் கிடச்சிட்டு இன்னும் ஒரு பாயிண்ட், அதாவது இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனும் இதை மூணாவது ஈக்குவேஷனும் நம்ம வந்து என்ன பண்ணணும்? சால்வ் பண்ணணும். இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷனை 2ஆல் பெருக்கிக்கும். 2x + 4y ஈக்குவல் டு 6. மூணாவது ஈக்குவேஷனை அப்படியே எடுத்து எழுதுவோம். 2x + y ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 6. அப்படியே மைனஸ் பண்ணோம்னா என்ன வந்துடும் பாருங்க, இது கேன்சல் ஆகிடும். அப்போது எவ்வளவு? 3y ஈக்குவல் டு 0. அப்போது ஒரு ஒய்யும் 0 தான். ஒய் ஈக்குவல் டு 0ன்னு ஏதாவது ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். செகண்டில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். செகண்டில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஒய்க்கு 0 போட்டிங்கன்னா x + 0 ஈக்குவல் டு 3. x + 0 ஈக்குவல் டு 3. அப்போ x ஈக்குவல் டு 3. இப்போ இது ரெண்டும் வெட்டுற புள்ளி 3,0. இந்த 3 பாயிண்ட்டும் என்ன முக்கோணத்தை உருவாக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த 3 பாயிண்ட்டையும் ஒரு கிராஃப் ஷீட்டில் குறித்து பார்த்தீங்கனாலே நமக்கு என்ன முக்கோணம்னு தெரிஞ்சிடும். இல்லைனாலும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி பார்க்கலாம். பாருங்கள், டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி பார்ப்போம். இப்போ ஏபி டிஸ்டன்ஸ் எவ்வளவு கிடைக்கும்? ஏபிக்கு இடைப்பட்ட தொலைவு எவ்வளவு கிடைக்கும்? ஏவுக்கும் பிக்கும் டைரெக்டாக போட்டுடுறேன். பாருங்கள், ரெண்டில் டிஸ்டன்ஸ் ஃபார்ம்லாம் உங்களுக்கு தெரியும். x2 - x1 அதெல்லாம் போடணும். டைரெக்டாக போட்டுடுறேன். y2 - y1 ஹோல் ஸ்கொயர். அப்படின்னா 2ல் 1 போயிட்டுனா 1 ஸ்கொயர். இது ஒரு 1 ஸ்கொயர். இப்போ √2 கிடைக்குது. ஓகே, பிசி, பிக்கும் சிக்கும் இடைப்பட்ட சின்னு பார்த்துங்க. பிக்கும் சிக்கும் இடைப்பட்ட தொலைவு பாருங்கள். 2ல் 3 போயிட்டுனா 1 ஸ்கொயர். 2ல் 3 போயிட்டுனா 1. அதே மாதிரி இதில் என்ன வரும்? 2ல் 3 போயிட்டுனா அல்லது 3ல் 2 போயிட்டுனா 1. 0 - 2 -2 ஸ்கொயர். ஆனால் இது என்ன ஆகிடுது? 2 + 4 √5 கிடைக்குது. ஏசி கண்டுபிடிங்க. ஏசி கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஏசிங்கிறது ஏவுக்கும் சிக்கும் இடைப்பட்ட தொலைவு. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்னா, ஏசி அப்படிங்கிறது √ ஏவுக்கும் சிக்கும். 3ல் 1 போயினா 2 ஸ்கொயர். 3ல் 1 போயினா 2 ஸ்கொயர்டு. 0 - 1 1 ஸ்கொயர். அப்போ என்ன கிடைக்கும்? 1 ஸ்கொயர் கிடைக்கும். அப்போ 2 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் எவ்வளோதுன்னா √5 வந்துடும். அப்போ இது √5, இது √5. அப்போ 2 பக்கம் சமமாக இருக்குது. அப்போ என்ன கிடைக்குன்னா, நமக்கு இரு சம பக்க முக்கோணம் கிடைக்கும். இரு சம பக்க முக்கோணம், அதாவது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் செய்கிறாங்க. ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் கிடைக்கும். இதுதான் கரெக்டு. அப்போ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்ங்கிறது தான் சரியானது. ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் பாருங்கள், சி ஆப்ஷனில் இருக்குது. இதுதான் சரியானது. பாருங்கள், எவ்வளோ விஷயங்கள் கண்டுபிடிச்சி போட வேண்டியதாக இருக்குது. இது அப்படியே கிராஃபில் பாருங்கள். கிராஃபில் ஃபர்ஸ்ட் லைனுங்கிறது இந்த இருக்குது பாருங்கள், x = y. ரெண்டாவது லைன் இந்த இருக்குது பாருங்கள், மூணாவது லைனு. 3 லைனும் பாருங்கள் இது மாதிரி நமக்கு தோற்றத்தை ஏற்படுத்துது. இந்த 3 லைனும் ஒரு முக்கோணத்தை ஏற்படுது. வெட்டும் புள்ளிகளை பாருங்கள், 2,2 1 1,1 3,0 3 புள்ளிகள் நம்ம கண்டுபிடிச்சோமா இல்லையா? 3 புள்ளிகள் வந்துருச்சு. இதோட டிஸ்டன்சஸ் பாருங்கள். இது பிஏங்கிறது பாருங்கள் √2 1.414. அடுத்தது பாருங்கள் 2.236, அதாவது √5. இதை பாருங்கள் 2.236. அப்போ எது 2 பாருங்கள், ஏசியும் பிசியும் ஈக்குவலாக இருக்குது. பிஏங்கிறது வேற இருக்குது. அதனால் 2 பக்கம் சமமாக இருக்கிற முக்கோணம் தான் நமக்கு கிடைக்குது. இந்த கிராஃபில் நம்ம குறிச்சோம்னாலே நமக்கு என்ன கிடச்சிருது? ஈஸியாக அதை பார்க்குற மாதிரி கிடச்சிது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? இது இரு சம பக்கம் முக்கோணம், ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஓகே, 4வது கொஸ்டின் முடிக்கப்பட்டது. ஓகே, அடுத்த கொஸ்டின் போவோம். அடுத்த கொஸ்டின் இதே மாதிரி தான். கொஸ்டின் கொடுத்துட்டாங்க, ஆர்த்தோ சென்டர் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ண போகிறோம்? ஆர்த்தோ சென்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ஆர்த்தோ சென்டர் பாருங்கள், 3 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. ஆர்த்தோ சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள், அதாவது செங்கோட்டு மையம். செங்கோடுகள் ஒரு புள்ளி வழி செல்லும், அந்த புள்ளி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஒரு முக்கோணத்தை எடுத்துக்கிட்டு அதுலேருந்து நம்ம ஆர்த்தோ சென்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ சென்டருக்கு ஃபஸ்ட்டு தேவையானது இதான் ஏ, இது பி, இது சி. ஏங்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளோதுன்னா 0,0. இதை 0,0 இங்கே எடுத்துக்கும், இதுதான் கரெக்டு. இது 4,0 எடுத்துக்கும். 3,4
அப்படிங்கிறது மேலே தான் இருக்கும் 3,4. ஓகே, இதுக்கு ஆர்த்தோ சென்டர் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா ஆதி புள்ளி வழியாக இருக்குது, இது 4,0. இது அப்படியே எக்ஸ்ஹெச் மேலே தான் இருக்குது, ஏன்னா ஆதி புள்ளி வழியாக செல்லுது. அப்போ எக்ஸ்ஹெச் மேலேயே இருக்குது பாருங்கள். அப்போ இதுக்கு நேராக வரக்கூடிய கோடு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒய்ஹெச்சுக்கு பேரலாக இருக்கும். அதனால் இந்த செங்கோடுகள் ஒரு புள்ளி வழி செல்லும். ஒரு புள்ளியிலேருந்து ஒரு பக்கத்துக்கு ஒரு செங்குத்து கோடு வரைஞ்சோம்னா அது செங்கோடுன்னு பேர். இதை மாதிரி இன்னொரு புள்ளியிலேருந்து அதுக்கு ஏத்தாப்புல உள்ள சைடுக்கு செங்குத்து கோடு வரைஞ்சோம்னா அதுவும் செங்கோடுன்னு பேர். என்னது பேர்? பர்பண்டிகுலர் லைன் பேர். ரெண்டும் வெட்டுற புள்ளி தான் என்னது? ஆர்த்தோ சென்டர். அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் லைன் வந்து என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஒய் ஆக்சிஸுக்கு பேரலாக இருக்குது. 3,4ங்கிற புள்ளி வழியாக செல்லுது. இப்போ 3,4 வழியாக போகணும். அதே மாதிரி ஒய்ஹெச்சுக்கும் பேரலாக இருக்கணும். அந்த லைனோட நேம் என்னன்னு இருக்கும்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ் கோஆர்டினேட்டை எடுத்துக்கும். அதாவது x = 3ங்கிறத எடுத்துக்கும். கோட்டின் சமன்பாடு என்னன்னா x = 3. இப்போ ஃபர்ஸ்ட் பர்பண்டிகுலர் லைன், அதாவது செங்குத்து கோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா x = 3. ஒய்ஹெச்சுக்கு இணையான கோட்டின் சமன்பாடு x = a அப்படின்னு கூட நம்ம டேரெக்டாக எடுத்துக்கலாம். ரெண்டாவது இதை நம்ம கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிச்சி பர்பண்டிகுலர் லைன் வரைஞ்சி வரணும். ஓகே, பாசிங் த்ரூ ஆரிஜின் அப்படிங்கிறதும் முக்கியமானது. அப்போ இந்த 3,4 அதற்கும் 4,0வையும் இணைக்கும் கோட்டின் சமன்பாடு வரணும். கோட்டின் சமன்பாட்டுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம்? ஸ்லோப் கண்டுபிடிச்சி கூட போட்டுக்கலாம். எப்படி ஸ்லோப் கண்டுபிடிச்சி போடுறது பாருங்கள். ஸ்லோப் ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸ்லோப் சாய்வு. இப்போ வந்து ஸ்லோப் அப்படிங்கிறது ஃபார்முலா பாருங்கள். y2 - y1 / x2 - x1. y2 - y1 எதை வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இது x2 y2, இது x1 y1. y2 - y1 0 - 4 - 4 - 3 4 - 3. அப்போ -4/1. இப்போ எம்ங்கிறது எவ்வளவு? -4. இப்போ பர்பண்டிகுலர் ஸ்லோப் என்ன வரும்? பர்பண்டிகுலர் ஸ்லோப் செங்குத்து கோட்டின் சாய்வு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்குத்து கோட்டின் சாய்வு m = எவ்வளவுனா m1 = -1/-4. செங்குத்து கோட்டின் சாய்வு அப்படி தலைகளாக மாற்றிக்கணும். ஏன்னா நமக்கு செங்குத்து கோடில் இருக்குது. நம்ம இப்போ பார்த்துருக்குது ஏசியின் சாய்வு, ஸ்லோப் ஆஃப் ஏசி அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு பர்பண்டிகுலராக தான் இருக்கணும் செங்குத்து கோடுனா. இப்போ m1 = 1/4. இப்போ நம்ம தேவையானது லைன் வந்து பி, இது ஏடின்னு வச்சோம்னா இது பிஇ கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் பி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா y - y1 = m × x - x1 அப்படிங்கிற ஃபார்முலாவில் இதுதான் அந்த பாயிண்ட் x1 y1 பிங்கிறது. அதனால y - 0 = 1/4 × x - 0. அப்போ y = x/4ங்கிறது தான் ஈக்குவேஷன். இப்போ இதையும் அதையும் நம்ம என்ன பண்ணிடலாம்? அந்த வெட்டும் புள்ளிகளாக எடுத்துகிட்டு கண்டுபிடிக்க வேண்டியதான். இந்த பாயிண்ட், இந்த லைனும் வெட்டும் புள்ளி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு 3 போடுங்க, எக்ஸுக்கு 3 தான் கிடச்சிட்டு. அப்போ ஆப்ஷனில் 3 எங்கே இருக்கோ அதான் ஆன்சர். ஆப்ஷனில் 3 பாருங்கள், எல்லாத்துலேயும் 3 தான் இருக்குது. பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, எல்லா ஆப்ஷன்லையும் எக்ஸ் வந்து 3 தான் இருக்குது. ஆனால் ஒய் எவ்வளவு இதை கண்டுபிடிச்சிட்டோம்ல, இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஒய் = எவ்வளவு? 3/4. டேரெக்டாக எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ போட்டோம்னா ஆன்சர் வந்துடுது. ஸோ இதான் வந்து என்னது? ஆர்த்தோ சென்டர். அப்போ ஆர்த்தோ சென்டர் வந்து கண்டுபிடிச்சி வச்சு பாருங்கள். என்ன ஆன்சர் பாருங்கள், 3,3/4. இதுதான் ஆன்சர். இதை கிராஃபில் பாருங்கள். இப்போ ஆர்த்தோ சென்டர் பாருங்கள், இந்த 3 புள்ளிகளும் நமக்கு கண்ணு தெரியுது பாருங்கள். 0,0 4,0 3,4. இப்போது இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? இணைக்கிறோம். 3ஐயும் இணைச்சோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது முக்கோணம் கிடைக்குது. இதுக்கு ஃபஸ்ட்டு செங்குத்து கோடு பாருங்கள், x = 3 செங்குத்து கோடாக இருக்குது. இது ஒய்ஹெச்சுக்கு இணையாக இருக்குது, பேரலாக இருக்குது. ரெண்டாவது கோடு பாருங்கள், x - y 4y = 0 அதுக்கு பாருங்கள், x - 4y அல்லது y = 4/x அப்படின்னு x/4 அப்படின்னு எழுதலாம். இது ரெண்டும் வெட்டுற புள்ளி தான் நமக்கு ஆர்த்தோ சென்டர். பாருங்கள், இதான் செங்கோட்டு மையம், செங்குத்து கோடுகள் வெட்டும் புள்ளி. 3,0.75 அதாவது 3,3/4 அப்படிங்கிறது ஆன்சர். இது படத்துலையும் இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகே, இப்போ நான் 7வது கணக்கு வர்றேன். அதுவும் ரொம்ப ஈஸி தான். 7வது கணக்கு ஜஸ்ட் கிராஃப் வரைகிறது மூலமாகவே போட்டுடலாம். அதனால் 7வது கணக்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 6வது கணக்கு வர்றேன். இந்த ரீஜன் ரெப்ரசன்டட் பை பவுண்டட் பை, இது வந்து நமக்கு 11th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி இருக்கும். அந்த பொதுவான அடைபடும் பகுதி, அது வந்து எந்த பகுதி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. இந்த அடைபடும் பகுதி பரப்பளவு ஒரு என்ன சாய் சதுரமா, ஒரு சதுரமா, சதுரத்தில் பக்கம் கொடுத்துருக்காங்க, பரப்பளவு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ராம்பஸ் ஆஃப் ஏரியா இத்தனை ஸ்கொயர் யூனிட்னு கொடுத்துருக்காங்க. நான் ஜஸ்ட் கிராஃபே வந்து காமிச்சிடுறேன்.
நீங்கள் அதை வந்து என்ன பண்ணிடலாம், இதோட கிராஃப் வந்து வரைகிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். 11th ஸ்டாண்டர்டில் டைரெக்டாக கிராஃப் போடுறது ரொம்ப ஈஸி. இருந்தாலும் இந்த லைனை வந்து நீங்கள் தனித்தனியாக பிரித்து எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான கிராஃபும் வந்துடும். சாதாரணமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு கிராஃப் ஷீட்டில் கூட வரையலாம். இப்படி எடுத்துக்கிட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்னென்ன இருக்கும்னா இந்த லைனும் இங்கே இருக்கிற லைனும் இருக்கும். எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படிங்கிறது +2 ஒன்று -2 ஒன்று இப்படி கிடைக்கும். ஓகே, இது என்னது எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படிங்கிறது +2. இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு -2. அதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் ஒன்று இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு +2. அதாவது அதோட வெட்டும் புள்ளி பார்த்தீங்கன்னா 0 ஒய்ஹெச்சில் 2வது இடத்துல வெட்டும். அப்போ வெட்டு துண்டுங்கிறது சிங்கிறது 2 வரும். இந்த பக்கத்தில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு -2 வரும். இப்போ இது ஒரு என்னத்தை உருவத்தை உருவாக்குது, சாய்சரம் மாதிரியான உருவத்தை தான் உருவாக்குது. இது கிளியராக நம்ம கிராஃபில் குறித்து பார்த்துருவோம். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு கிராஃபில் குறித்தோம்னா இந்த மாதிரி பாருங்கள் 2 லைன் வந்துடுது. அடுத்தது குறித்தோம்னா இந்த மாதிரி 2 லைன் வந்துடுது. ஓகே, இதுகளை வந்து நம்ம பாயிண்ட் எந்தெந்த இடத்துல வெட்டுது பாருங்கள். இதெல்லாம் வந்து அச்சுக்களை வெட்டக்கூடிய புள்ளிகள் இந்த 4 புள்ளிகள் தான். இதை வந்து அப்படியே ஜாயின் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது பாருங்கள் ஒரு சாய் சதுரம். சதுரம் வந்து சாய்ந்த வடிவத்தில் இருக்குது, இருந்தாலும் சதுரம் மாதிரி தான் இருக்குது பாருங்கள், சதுரம் மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஆனால் டயகனல் வந்து இது 2லேருந்து 2, இதுவும் சதுரம் மாதிரி தான் இருக்குது. ஓகே, இப்போ மற்றதெல்லாம் ஈக்குவல் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், இதில் 8 4 அப்படின்னு கிடைக்குது. 2.8284 பக்கத்தின் நீளம். ஓகே, பாருங்கள் பக்கத்தின் நீளம் பாருங்கள், எல்லா பக்கத்துக்கும் நீளம் கிடைக்குது பாருங்கள். 2.8284, அதாவது 2 தடவை நமக்கு கிடைக்குது. √2 வேல்யூ 1.414, 2ஆல் இருக்குன்னா 2.82. அப்போ இதுலேருந்து என்ன கிடைக்குதுன்னா அந்த கிடைக்கக்கூடிய உருவங்கிறது என்ன அப்படின்னு கிடைக்குது. இந்த புள்ளிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 0,2, இது 2,0. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0,-2. இது என்னென்னா -2,0. இதோட தூரத்தை கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூரம் கண்டுபிடிச்சிங்கன்னா √8 கிடைக்கும். √8 என்ன அர்த்தம், 2√2. அப்போ தூரம் 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தூரம் வந்து 2√2 அப்படின்னா அதுதான் பக்கத்தின் நீளம். ஓகே, அப்போ 2√2 அலகு பக்கமுள்ள ஒரு சதுரம் நமக்கு கிடைக்குது. அதுதான் ஆப்ஷன். சாய் சதுரம் கிடையாது, சதுரம். இப்போ ஸ்கொயர் ஆஃப் லென்த்து 2√2 யூனிட்ஸ் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். இதுக்கு படம் வரைஞ்சிறதுக்கு ஈஸியான ஐடியா. எக்ஸுக்கு 0 போட்டு ஒய் கண்டுபிடிங்க, ஒய்க்கு 0 போட்டு எக்ஸ் கண்டுபிடிங்க, அந்த புள்ளி வந்துடும். ஓகே, ஈஸியாக வரைஞ்சிடலாம். எப்படி வரைஞ்சிடலாம் பாருங்கள். எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா ஒய்க்கு 2, ஒய்க்கு 0 போட்டிங்கன்னா எக்ஸுக்கு 2. அப்போ ஒரு கோடு வரைஞ்சிடலாம். இதுலேருந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிற கோட்டோட நம்ம அந்த 2 பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும்னா 0,2, 2,0 அந்த புள்ளிகளை இணைச்சோம்னா கிடைக்கக்கூடியது. இது மாதிரி மற்ற கோடுகளையும் வரைஞ்சி நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த ஆன்சரை சரி பார்த்துடலாம். ஓகே, இந்த கணக்கு உங்களுக்கு படம் வரைவதன் மூலமாக ஈஸியாக கிடைக்கும். அதனால் படம் வரையறதுக்கு கற்றுக்கணும். இன்சைடு உள்பகுக்கம் அப்படிங்கிறது இதில் முக்கியமானது. ரைட்டா, இன்னும் ஒரே ஒரு கணக்கு இருக்குது. இதை மட்டும் நம்ம பார்த்துட்டோம்னா இந்த செஷன் நிறைவடைது. இருந்தாலும் இதில் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். இது வந்து முக்கோணத்தின் பக்கங்களின் நீளங்கள் கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து எதற்கு சமம் அல்ல அப்படின்னு கேட்டுருக்காங்க. என்பன முக்கோணத்தின் பக்கத்தின் நீளங்கள் என்பன எனில் ஆரின் மதிப்பு எதற்கு சமம் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 5 5 6 5 r² கொடுத்துட்டாங்க. இதில் நம்ம முக்கோண சமநிலையை உருவாக்கி பார்க்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். என்ன ஃபார்முலா, Z1 + Z2 ≤ மாடுலஸ் ஆஃப் Z1 + மாடுலஸ் ஆஃப் Z2ன்னு காம்ப்ளெக்ஸ் நம்பரில் கலப்பெண்கள் படத்தில் பார்த்துருப்போம். அதாவது ஏதேனும் 2 பக்கங்களின் கூடுதல் 3வது பக்கத்தை விட அதிகமாக இருக்கணும். அதுதான் அதுக்கான கான்செப்ட். அப்போ இதை ABC அப்படின்னு வச்சிங்கன்னா A + B > C இருந்தால் மட்டும்தான் முக்கோணத்தை அமைக்கும். அதே மாதிரி B + C > Aவாக இருக்கணும். அதே மாதிரி A + Cயும் > Bயாக இருக்கணும். அதாவது ஏதேனும் 2 பக்கங்களின் கூடுதல் 3வது பக்கத்தின் நீளத்தை விட அதிகமாக இருக்கணும். ஓகே, அதை மாதிரி இதை பாருங்கள். 5 + 5r > இதை மட்டும் எடுத்துங்க, > 5r². அப்படியே 5ஆல் வகுத்துருங்க. 1 + r > r². அப்படியே LHS சைடு கொண்டு வந்துருங்க. r² -r² வரும். +1 + r கிடைக்கும், > 0. r² - r -1 <0 கிடைக்கும். இதை ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோட மதிப்பு வந்து r = +r- -bனா 1 ± √(b²). 1 -1² பண்ணால் +1
மைனஸ் 4ac 4aங்கிறது 1 cங்கிறது -1 பை 2a அப்படிங்கிறது கிடைக்கும். 2aனா 1, அப்போ என்ன கிடைக்கும்னா 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் √5 பை 2 கிடைக்கும். லெஸ் தேன் 1 மினிட் இருக்குது. அப்போ இதுக்கு ஃபைனலாக நமக்கு கிடைக்கக்கூடிய சொல்யூஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா -0.62. அதாவது அந்த வேல்யூலாம் வகுத்து பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர், லெஸ் தேன் அப்படிங்கிறது 1.62 கிடைக்கும். இந்த இடைவெளிக்கு நடுவில் இருக்கிற மதிப்பு எது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இது இருக்காது, இதுவும் இருக்காது, இதுவும் இருக்காது, இது மட்டும் தான் இருக்கும். இதோட வேல்யூ வந்து 7/4னா 1.75, 1.25 மட்டும்தான் இதில் இருக்காது. பாருங்கள், 1.25க்கு கம்மியாக தான் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் வரும். ஓகே, அதனால் இதுக்கான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி. ஓகே, இதில் நம்ம கிளாஸை முடிச்சுக்கிறோம். கிளாஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த கிளாஸில் சந்திப்போம்.